designation. But actually we should understand that we are small, very small. இந்த And பதவி Krishna Bhagavan is big, more big than we can imagine. இந்த பதவின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்முடைய நிலை சின்னன்னு சொல்லிட்டே போனோம்னா ரொம்ப சின்ன நிலையில நம்ம இருக்கோம். அதே மாதிரி கிருஷ்ணர் விஷயத்துல எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து பெரிய 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 நிலையை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ரொம்ப நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத நிலைக்கும் மேல அவர் ரொம்ப பெரியவராக இருக்கார். So, we called you, you are very kindly come, thank you for that. உங்களுக்கு அழைப்பு எடுத்திருந்தோம், நீங்கள் எல்லாரும் என்னோட இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி உங்க எல்லாருக்கும். We'll be having this public program, as you can see from the leaflet. இந்த பொதுமக்களுக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க இருக்கிறேன். And about 50, starting from today, actually the program will begin tomorrow. We're having a program with about 1,500 devotees from around the world. நாளையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி இங்கே தொடங்க இருக்கு 3 நாளைக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 1500 பக்தர்கள் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்காங்க. Mostly from various parts of India. அதிகபட்சமான பக்தர்கள் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்கள். And also from America, Russia, different parts of Europe. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் இருக்க போகிறாங்க. So from ancient times, Kanchi has been visited by people from different parts of the world for religious purposes. ரொம்ப பன்னெடுங்காலமாகவே காஞ்சிபுரம் வந்து பல்வேறு விதமான மத சார்பான மக்கள் விஜயம் செய்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். So that tradition is going on. அந்த பாரம்பரியம் இன்னமும் இங்கே தொடர்ந்துட்டு இருக்கு. And we feel most honored to come to this ancient holy place. இந்த ரொம்ப பாரம்பரியமான இந்த ஒரு புனிதமான இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவும் கௌரவிக்கப்பட்டதாக நினைக்கிறோம். For all of you, Kanchi must seem like an ordinary place because you live here. உங்கள் எல்லாருக்கும் காஞ்சிபுரம்ன்றது ஒரு சாதாரண ஒரு இடமா தோணலாம், ஏன்னா நீங்கள் எல்லாரும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. There's a saying in Hindi and Bengali, who lives next to the Ganga, they never take bath in the Ganga. ஹிந்திலையும் வங்காள மொழியிலையும் ஒரு பழமொழி இருக்கு, என்னன்னா கங்கை பக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க கங்கையில குளிக்கிறதே இல்லை. People will come all the way from Kanchipuram to Ganga to take bath, and the people who live next to the Ganga, they think, well, I'll take a bath inside my own compound. காஞ்சிபுரத்திலிருந்து கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறவங்க எல்லாம் இருந்தாலுமே கூட கங்கை கரையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குளத்துலையோ அந்த கிணத்துலையோ நம்ம குளிச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. So we would ask the people of Kanchipuram to take advantage of the tremendous spiritual heritage which is here. அதனால இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இங்கே அளவிட முடியாத மிக பெரும் ஒரு சொத்து, இங்கே ஆன்மீகமான விஷயம் இங்கே நிறைய இருக்கு, அதை அவங்க உபயோகப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். In terms of religious philosophy, this must be the capital of the world. ஆன்மீக ரீதியான தத்துவ ரீதியான ஒரு இடம் எடுத்துட்டோம்னா உலகத்துக்கே இது ஒரு தலைமை இடம்னு சொல்லலாம். Because Shankara, Ramanuja, Buddhists, Jains, Chanakya, of course he's not particularly religious, but they all spent time here and had their influence here. ஏன்னா சங்கராச்சாரியா, ராமானுஜாச்சாரியா, புத்த மதத்தை சார்ந்தவங்க, ஜெயின மதத்தை சார்ந்தவங்க, வேதாந்த தேசிகர், இவங்க எல்லாரும் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. So I'll be speaking on Bhagavad Gita, which is the essence of all religious philosophy. நான் பகவத்கீதை அடிப்படையில் பேச போறேன். அந்த பகவத்கீதையானது எல்லா தத்துவங்களுடைய சாராம்சம். அது would any of you like to ask any questions? Yeah, about the about the 3 days program. What are the programs here? The program is
it's actually organized by my disciples. They organize a program like this every year in different holy places in India. இந்த 3 நாள் நிகழ்ச்சி விவரத்தை கேட்குறார். அதை சொல்கிறார், இந்த 3 நாள் நிகழ்ச்சிகளும் வந்து என்னுடைய சீடர்களால் இங்கே செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. The idea is that because I, in my own humble way, I'm attempting to impart to them the ancient teachings of Bhagavad Gita, then it is a festival expressing their thankfulness, and I also give a message to them. இப்போ என்னுடைய பணிவான இந்த பகவானுடைய இந்த சேவையில் இங்கே ஆன்மீகமான விஷயங்களை வந்து என்னுடைய சீடர்கள் என்ன நான் இங்கே வந்து அவங்களுக்கு கொடுத்துடக்கூடிய ஆன்மீக போதனைகளை வந்து கௌரவிக்கிற விதத்தில் அவங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே முன்னிருந்து அவங்களுக்கு வழிகாட்டுற விதத்தில் நானும் பல்வேறு உபதேசங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். And it's also a reunion for my disciples, and we'll have a lot of Sankirtan. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சீடர்கள் பல இடங்கள்ல இருந்து இங்கே வந்து ஒன்று கூடி நிறைய சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது. Sankirtan in Kali Yuga, Sankirtan is the most important process, the Yuga time. கலியுகத்தில் சங்கீர்த்தனம்ன்றது மிக முக்கியமான ஒரு வழிமுறை. அதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். Hare Nama, Hare Nama, Hare Nama, Eva Kevalam, Kalau Nasteva, 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 Nasteva. இந்த கலியுகத்துக்கான யுக தர்மம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை சாஸ்திரம் சொல்லுது. Jayadhyayatam Vishnum Svaitayam Yajyatam Matai Dvapare Parichayayam Kalau Hari Kirtana. சத்தியோகத்தில் பகவானை வந்து தியானம் செய்கிறது மூலமாக வழிபட்டார்கள் மக்கள். அது வழிமுறையாக இருந்தது. திரேதாயுகத்தில் பெரிய பெரிய யாகங்கள் செய்கிறது மூலமாக பகவானை வழிபட்டாங்க. பாப்பர யுகத்தில் விக்கிரக வழிபாடு மூலமாக பகவானை வழிபட்டாங்க. இந்த கலியுகத்தில் பகவானுடைய நாம கீர்த்தனத்தின் மூலமாக பகவானை வழிபடுறாங்க. So Kanchi has also traditionally been a place of great religious contention with Shaivas against Vaishnavas. காஞ்சிபுரம் வந்து பாரம்பரியமாகவே மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவ சண்டையெல்லாம் நடந்திருக்கு. இங்கே சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அது வாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. But everyone appreciates, everyone is united in Harinama Sankirtan. ஆனாலும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பாராட்டி அதை செயல்படுத்துறாங்க. Will there be any book exhibition or something like that on that day? Yeah. Throughout the 3 days. இந்த 3 நாள் நிகழ்ச்சியிலுமே நிறைய புத்தகங்கள் அங்கே விநியோகத்துக்காக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சியில் மக்கள் பார்க்கலாம். Also on that குறிப்பாக Sunday, அன்னைக்கு அந்த நாள் அந்த பொது நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறையா இருக்கும். on the Sunday festival, one of my disciples from Europe who has learned to speak Tamil very well, he'll also be addressing the crowd. So please come for that. ஞாயிற்றுக்கிழமை அந்த பொதுமக்களுக்கான அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய சீடர் ஒருத்தர் ஐரோப்பாவை சேர்ந்தவர். அவர் இப்போ இங்கே தமிழ் மொழி கற்றுட்டு தமிழில் ரொம்ப நல்லா பேசுவார். அவரும் அந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கார். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். He's mostly in Sri Lanka. Right now he's coming from Sri Lanka to Kanchi. அவர் அதிகமாக ஸ்ரீலங்காவில் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கார். அவர் வழியில் இருக்கார். See, formerly the British, the French, the Dutch, the Portuguese, they all came to India to see what they could take away. Now people are coming to bow their head at the lotus feet of Ranganatha Swami, Varadarajan. முதல்ல எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வர்றாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க, போர்ச்சுகீஸ்லேருந்து, டச்சுலேருந்து வந்து எல்லாம் வந்தவங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து எதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு வந்தாங்க. ஆனால் இப்போ வர்றவங்க அவங்க வந்து ரங்கநாதருடைய திருவடிகளை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய சேவையில் ஈடுபடுறதுக்காக வராங்க. What is the philosophy of ISKCON?
ISKCON means International Society for Krishna Consciousness. இஸ்கான் அப்படின்றது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். It is based on the teachings of Bhagavad Gita இந்த இயக்கமானது பகவத்கீதையினுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டது. and Srimad Bhagavatam. மேலும் ஸ்ரீமத் பாகவத்தின் அடிப்படையிலையும், Especially in Gita, Lord Krishna says, Vaidhaishya sarvera hameva vedyaha. All the knowledge of the Vedas, the ultimate point is Krishna himself. குறிப்பா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், எல்லா வேத ஞானத்தினுடைய இறுதி நோக்கம் கிருஷ்ணரே உச்சமானவர் என்றதை புரிஞ்சுக்கிறது. So we want to tell people that the reality of this world is Janma Mrityu Jara Vyadhi Dukkhamaya. அதனால நம்முடைய நோக்கம் மக்கள்கிட்ட இந்த உலகத்தோட இயற்கையான நிலைன்றது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்ற துக்கம் நிறைந்த உலகம் இது அப்படின்ற உண்மையை சொல்றதுக்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். But our real position as Atma is Satchit Anandamaya. ஆனாலும் நம்முடைய உண்மையான நிலை வந்து ஆத்மாவை சச்சிதானந்த நிலையில இருக்கக்கூடியவங்க. And we are jivas, we are very small. Krishna Bhagavan is very great, but the relation between us is bhakti. நம்ம ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் ரொம்ப சிறிய அளவானவங்க. பகவான் ரொம்ப பெரியவர். ஆனாலும் நமக்கு அவருக்கு உள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த உறவானது பக்தியின் மூலமா இருக்கக்கூடியது. So by chanting the names of Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. By this simple process, we get free from all the dukkha and go to the Parampadam, the spiritual world with Krishna. பெருமனே பகவானுடைய திருநாமமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த திருநாமத்தை உச்சரிக்கிறதுனாலேயே நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய எல்லா துக்கத்திலிருந்து விடுபட்டு பரம்பதமான பகவானுடைய லோகத்தை போய் அடையலாம் அவருடைய திருவடியில். That's it in a nutshell. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த இருக்கிற தத்துவம் அதுதான். உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி. Thanks, Swamiji. Thank you very much. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. All please say, Hare Krishna, Krishna. எல்லாரும் சொல்லுங்க. ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே ஹரே. You can also say. நீங்க சொல்லுங்க. We have different kinds of philosophy here in India, as you said. Non-believers are also having their own philosophy. Philosophy is one thing and belief is something else. Truth is one thing. Yeah, truth is Satyam, one thing, but Satyam is Satyam is Ekam. one thing, but how to reach that Satyam is the philosophy. That's given in Bhagavad Gita. Yeah, that's all. And they have different philosophies. We have Satyam, we don't want these philosophies. Yeah, we don't want Asat. Satyam we want. Asatama, get out of the Asat. Satyamaya, go to the Sat. Hare Krishna. ஐயோ ஏற்கனவே இருக்குதுப்பா, அதுக்கு ஐயா இருக்காங்க. ஒரு வேண்டோன்னு சொன்னாரு, அது பாதிக்கப்படுவார். அது கொஞ்சம் வெளிச்சம் விட்டா கேமரா Shortly. About the program.
don't need a No concerns. ஆன் பண்ணிங்களா? From where you were coming, coming and 3 days. So tell me when you're ready. sharing போடலாம் லோகல் sharing போடலாம் Hare Krishna. My name is Bhakti Vikas Swami. I'm a member of ISKCON, the International Society for Krishna Consciousness. I'm born in Britain and have spent almost all my life in this blessed land of India, Bharata. I'm very happy to come again to Kanchipuram. We're having a 3-day festival here with about 1,500 devotees from different parts of India and from all over the world, culminating on Sunday evening with a program in which we'll speak on the message of Bhagavad Gita. So many great personalities, great spiritual personalities have come here in the past, and offering all respect to them, we'd like to speak as we are